ஹே கைஸ், வெல்கம் பேக். ஐயனார் துணை சீரியல் எபிசோடில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? ஒரு வழியாக நிலாவும் சோழனும் வந்து ட்ரிப்புக்கு கிளம்பிடுவாங்க. நிலா ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவா. அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா சோழன் சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள், உடனே கொண்டு போய் வீட்டில் விட்டாருன்னு சொல்லுவாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஃபஸ்ட் டைம் ஒய்ஃபை கூட்டின்னு வந்திருக்கான், ஒய்ஃப் அழகாக இருக்கான், வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பினோடனே நிலாக்கும் ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த வயசான பாட்டிங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு வருவாங்க. எங்கள் லவ் ஸ்டோரி இப்படிதான் சொல்லிட்டு, உங்கள் லவ் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே சோழன் வந்து அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுடுவான். இந்த மாதிரி நிலா அவங்க அப்பா தோர்த்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு, நிலா அதை பார்த்து மறைச்சோன்னே ப்ளீஸுங்க சும்மா தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். அவளும் சரி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவாள். அப்புறம் இவங்க காதல் சொல்லிட்டு வயசானதுக்கு அப்புறமேட்டா நீங்களும் இதே மாதிரி சொல்லணும்னு சொன்னோடனே நிலா கண்டிப்பாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே இவங்க ட்ராவல் பண்ணியிருக்கும் போது இங்கே வந்து பல்லவன் வந்து அவனோட ஆளை பார்த்துட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவாங்க. பல்லவன் சொல்லுவான், எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு. அவளும் எங்கள் அப்பாவும் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பேசுறதே இல்லை, நம்ம எல்லாரும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம காஃபி ஷாப் ஃப்ரெண்டு வீட்டு அந்த மாதிரி பண்ணோம்ல, அதே மாதிரியே மீட் பண்ணியிருந்துருக்கணும், ஏதோ தப்பாக போயிடுச்சு, சரி இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவான். சரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேச வேணாம், எங்கள் அப்பா இவங்க கூட பேசக்கூடாது சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்க வேணாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. இங்கே சேரன் வந்து இவளை பார்க்கறதுக்காக அவள் ஆளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவாள். வீட்டுக்கு போனவொடனே ரெண்டு பேரும் சோகமாக இருப்பாங்க. என்னன்னு கேட்டாக்கா, அவளை வந்து அவங்க வீட்டில் சந்திரா அவங்க வீட்டிலேருந்து கூட்டின்னு ஊர்லேருந்து ஆளுங்க ஒன்று நீங்கள் வாங்க இல்லைன்னா நாங்கள் வந்து கூப்பிட்டுன்னு வந்துடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி இதுக்கெல்லாம் பயப்படாதப்பா, நான் தான் இருக்கோம்ல, நாங்கள்லாம் பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதன்னு சொல்லிட்டு சேரன் சமாதானப்படுத்துவான். இதுக்கு உண்மைன்னு இருக்க அழுவாத சிரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாள். இங்கே ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. ஹோட்டலுக்கு வந்தோடனே சோழன் கொடுத்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னோடனே எங்கே கிளம்புற, உனக்கும் சேர்த்து தான் ரூம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தோடனே சோழனுக்கு ஒன்றும் புரியாது. சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் ரூமில் ஸ்டே பண்ண கிளம்புறாங்க. சோழன் வந்து இங்கே நீங்கள் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் காருக்கு போகிறேன்னு. ஏன்னு சொன்னேன், பொதுவாக இங்கே வரவங்கலாம் இவங்க மட்டும்தான் ரூம் போட்டுப்பாங்க, நமக்கு வந்து ஏதாவது டிரைவருக்கு ஏதாவது சின்ன ஹோட்டலில் போடுவாங்க, ஆனால் நம்ம ரெண்டு பேர் ஜோடியாக இருந்ததால் அவங்க இங்கேயே நமக்கும் போட்டுட்டாங்க. இப்போ நான் மட்டும் தனியாக வெளில போயிட்டு வேறு ரூம் எடுத்தேன்னா தப்பாயிடும், அதனால் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, நான் காருக்கு போகிறேன்னொடனே நிலா அதெல்லாம் தேவையில்லை, ரெண்டு பேரும் ஒரே ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.